ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. வாங்க என் கூட சேர்ந்து துறைமுகத்தில் நிலக்கரி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ராட்சத நிலக்கரி கப்பல் எவ்வளோ மீட்டர் நீளம் தெரியுங்களா? 200 மீட்டர் நீளங்க. நீங்கள் பிளாக்காக பார்க்குற எல்லாமே நிலக்கரி தாங்க. இந்த எல்லோ கலரில் தெரியுதுல்ல கப்பலில், இதெல்லாம் கிரேன். இந்த பக்கெட் மாதிரி தெரியுதுல்ல, இதெல்லாம் கிராப்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் ஹேட்ச் டோர். டோருங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த கோலை க்ளோஸ் பண்ணி வைக்கிற ஒரு டோர், அவ்வளோதான். இந்த கிரேன் கிராபுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோலை வந்து கப்பல்லேருந்து எடுத்து வெளியில் வைக்கவும், அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் வந்து லோட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க. இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கோல் வந்து இறக்குமதி மட்டும்தாங்க செய்கிறாங்க, ஏற்றுமதி கிடையாது. ஒன்லி இம்போர்ட் தான், நோ எக்ஸ்போர்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோல், ஆமாங்க, இந்த நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிரேடு நிலக்கரிங்க. நிலக்கரியில் கூடவா குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சிருக்கும், இந்த நிலக்கரி தான் நம்மளோட மின்சார தேவையை பூர்த்தி செய்யுதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கப்பல்லேருந்து நிலக்கரி வருது, உடனே அதை லாரியில் ஏற்றி அப்படியே வெளியில் கொண்டுட்டு போயிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. எல்லோ கலரில் ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கில் வந்து கோலை ஏற்றிட்டு இருக்குல்லங்க, இதுக்கு பேர் எஃப்இஎல், ஃப்ரண்ட் அண்ட் லோடர்னு சொல்லுவாங்க. போல் ட்ரக்கில் கரியெல்லாம் ஏற்றி வேறொரு பிளேஸில் போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு பேர் வந்து கோல் யார்டு. கப்பல்லேருந்து வர நிலக்கரி எல்லாமே இந்த கோல் யார்டில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அவங்களோட தேவைக்கு ஏற்ப இந்த கோல் யார்டுலேருந்து அதுக்கப்புறம் வெளியில் கொண்டுட்டு போவாங்க. இதோட மொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோ தெரியுங்களா? 6 lakh ஸ்கொயர் மீட்டருங்க. ஆமாங்க, ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 4 டன் வரைக்கும் கறி வைக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹை அண்டு லோ டென்சிட்டி கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுங்க. ஏற்றுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இது என்னடா நிலக்கரியெல்லாம் கப்பலில் ஏற்றுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பேர் கோல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுங்க. ஒரு சில நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு டைரெக்டாக இந்த நிலக்கரியை கொண்டுட்டு போக முடியாதுங்க, காஸ்ட் வேரியேஷன் அதிகமாக வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போர்ட்டுக்கு வந்து 2 விதமாக கார்கோவை பிரிச்சுக்குவாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து எகிப்துக்கு கார்கோ கொண்டுட்டு போகணும். ஆஸ்திரேலியாவிலேருந்து 70 டன் கார்கோ வருதுன்னா அது டைரெக்டாக எகிப்துக்கு அந்த 70 டன்னை கொண்டுட்டு போக முடியாதுங்க. அப்போதைக்கு என்ன பண்ணுவாங்க, 2ஆக பிரிச்சுக்குவாங்க. 40 டன்னு ஒரு இதுலையும் 30 டன்னு ஒரு இதுலையும் கார்கோ பிரித்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கிரேன்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்பர் மொபைல் கிரேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள்ங்க, நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் நகர்த்திட்டு போய்க்குவாங்க. இப்படியே கிரேன் இருக்குங்க, அது மட்டும் வச்சு வேலை பார்த்தா சீக்கிரம் வேலை முடியாது. அப்படிங்கிறப்ப இது போல் ஹார்பர்லேயும் கிரேன் இருக்கும், இந்த கிரேனும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ கப்பல்லேருந்து நிலக்கரி வருது, அது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லோட் பண்ணுறாங்க. அதை வந்து எஃப்இஎல் வச்சு ட்ரக்கில் ஏற்றுறாங்க, திரும்ப கோல்யார்டில் மாற்றுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வேயர், இந்த ப்ளூ கலரில் இருக்குங்களேங்க, இதுக்கு பேர் எஸ்யூஎல், சோர் அன்லோடர். இப்போது நீங்கள் பார்க்குறது டைரெக்டாக கப்பல்லேருந்து கரியை இந்த சோர் அன்லோடர், இந்த ப்ளூ கலரில் மிடில் தெரியுதுல, இதுக்கு பேர் ஹாப்பர்ம்போங்க, புனல். இதில் இந்த கரியை கொட்டி கன்வேயரில் கொண்டுட்டு போகுங்க. ஆமாங்க, பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. இந்த க்ளோஸ்டு கன்வேயர் மெக்கானிக் சிஸ்டம் ரொம்பவே பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த மாதிரி கன்வேயர் வந்து பல கிலோமீட்டருக்கு கடல்லலாம் வருங்க. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்டிபிஎலுக்கு நிலக்கரி போயிட்டுருக்கும். ஆமாங்க, நம்ம மின் உற்பத்தி தயாரிக்கிற இடத்துக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயர்லேருந்து நிலக்கரி கீழே கொட்டிகிட்டு இருக்குல்லங்க, இதுக்கு பேர் வார்ஃபு டம்பிங் சொல்லுவாங்க. நாங்கள் துறைமுகத்தில் நிலக்கரி எப்படி கையாளுறதுன்னு பார்த்துட்டிங்களா? நீங்களும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு எதுவும் இந்த நிலக்கரி கையாளுறதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.